அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸ்ல சிவில் ப்ரொசீஜர் கோட்ல பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினை பத்தி பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் பேஸ்டு கொஸ்டின். பாருங்க என்ன அற்புதமான ஒரு இடத்துல இருக்கீங்க பாருங்க. இப்போ நீங்க இந்த கொஸ்டினை நீங்க மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டீங்கன்னா பார்ட் பிக்கு அப்படியே உதவிகரமா இருக்கும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு கேஸ் ஸ்டடி, அருமையான ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு. இது எல்லாமே நீங்க அப்படியே பார்ட் பில யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்ட் பில நான் 2-3 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இதே சாரதி லா ஸ்டடீஸ்ல சிவில் ப்ரொசீஜர் கோட்ல அதுல படிச்சது எல்லாமே இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள. இன்னும் தெளிவா சொல்றேன் நான், லிமிடேஷன் ஆக்டை டச் பண்ணாம வெளியில வராதீங்க. சாய்ஸ் லிமிடேஷன் ஆக்டா இருக்கக்கூடாதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா மிக மிக எளிமையான அவசியமான ஒரு சப்ஜெக்ட் லிமிடேஷன் ஆக்ட். இஃப் நோ லிமிடேஷன் ஆக்ட் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான அட்வொகேட்டாக இருக்கவே முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. லிமிடேஷன் ஆக்ட் தெரியாமல் கோர்ட்டுக்குள்ளே போகாதீங்கன்ற நான், சிவில் கோர்ட்டுக்குள்ளே போகாதீங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான டாபிக்கு. இதை நீங்கள் சாய்ஸ் எடுக்கவே கூடாது. நான் கொஸ்டினுக்குள்ளே போயிடுறேன். ஏ என்பவர் 14/10/2020 அன்று பி என்ற உறுதிமொழி பத்திரத்திற்கு, அதாவது ப்ராமிசரி நோட்டோட கூடிய ஒரு பேப்பரில் ஒரு 30,000 ரூபாயை பிக்கு கொடுக்குறாரு. பணத்தை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டதுக்கு அப்புறமா ஏ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/7/2021 அன்னைக்கு இறந்து போயிடுது. இயற்கையான முறையிலே இறந்து போயிடுதுன்னு வச்சுப்போமே. இயற்கையோ ஆக்சிடென்ட்டோ வாட் எவர். 2 மைனர் குழந்தைகளை உயிரோடு விட்டு இறந்து விடுகிறார். 2 மைனர் குழந்தைங்க. அது 1 வயசா 15 வயசானலாம் இந்த இடத்துல எதுவுமே சொல்லலை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பி பார்த்தீங்கன்னா கடனை திருப்பி செலுத்தவில்லை. ஏன்னா கொடுத்தவர் இறந்து விடுகிறார். இருப்பது மைனர் மட்டும்தான். மைனருக்கு ஒன்றும் தெரியாது, அப்பா கொடுத்தாரா இல்லையா எந்த விவகாரங்களும் தெரியாது. ஆனால் டாக்குமெண்ட்டு பீரோக்குள்ளே இருக்குதுன்றதை நினச்சிக்கிங்க. அதாவது இந்த ப்ராமிசரி நோட்டு பீரோக்குள்ளே இருக்குது. பசங்க எடுக்குதுங்க, படித்து பார்க்குதுங்க. இந்த மாதிரி பி என்கின்ற நபர் தன்னுடைய தகப்பனாருக்கு 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று போயிட்டு பி கிட்ட கேட்டால் பி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல அவர்களால் வழக்கு தொடர முடியுமா? அப்படி இல்லைன்னா அவர்களின் சட்ட இயலாமை, லீகல் டிசேபிலிட்டி என்னன்றதை சொல்லுங்கோ அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கொஸ்டினும் கூட. இந்த இல்லுஸ்ட்ரேஷனை அப்படியே நீங்கள் பார்ட் சியில் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இதை வரதெல்லாம் அங்கே எழுதுங்க, அங்கே வரதெல்லாம் இங்கே எழுதுங்க. இவ்வளோதான் ட்ரிக்கு. எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் ட்ரிக் இருந்தால் மட்டும்தாங்க அரியர் இல்லாமல் பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பேப்பரை உட்கார வச்சுன்னு அடுத்ததுக்கு போயிட்டு செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும் நீங்கள். சரி, இஷ்யூஸை நான் ஃப்ரேம் பண்ணுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இஷ்யூஸை நான் ஃப்ரேம் பண்ணுறேன். நீங்கள் நல்லபடியாக ஆங்கிலத்தில் புலமையான நபர்களாக இருந்தால் இன்னும் தெளிவாக நீங்கள் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணலாம். தமிழில் இருக்கிறவங்களுக்கு இந்த இல்லுஸ்ட்ரேஷனை வச்சே நம்ம அருமையாக இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற பாருங்க, வெதர் த ஏ அண்ட் பி எக்ஸ்சேஞ்ச் த ப்ராமிசரி நோட் இஸ் வேலிடான்னு ஒரு கொஸ்டினை கேட்குறேன். இவர்களுக்கும் ஏக்கும் பிக்கும் இடையே ஒரு ப்ராமிசரி நோட்டு 30,000 ரூபாய் கொண்ட ப்ராமிசரி நோட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இது வேலிடா அப்படின்னு கேட்கும்போது எஸ் வேலிட். அது இருந்தால் மட்டும்தானே அந்த 30,000க்கு உண்டான அத்தாட்சி, அந்த அத்தாட்சிக்காக தான் அந்த ப்ராமிசரி நோட்டு. ஸோ வேலிடு தான். வெதர் ஏ இஸ் டைடு, ஏ செத்து போச்சு, பி இஸ் லைபிள் டு பே மணி, ஏஸ் மைனர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறேன். ஏ செத்து போச்சு, பி ஏ உடைய மைனர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்தணுமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுல நினைவில் வச்சுக்கிங்க. இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன். ஏ உயிரோடு இருக்கு, பி இறந்து போச்சு, பிக்கு 2 மைனர் இருக்காங்க. அந்த மைனரு ஏக்கு பணத்தை செலுத்தப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வேண்டாம். அவங்க உரிமை வயதை அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட கொடுக்க தேவையில்லை அப்படின்றது தான் கான்செப்ட். ஏன்னா பணம் பரிமாற்றத்தின் போது அவர்கள் மைனர், அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா? ரைட்டு. இந்த கொஸ்டினுக்கே நான் வந்துடுறேன். வெதர் பி
நாட் பே டு மைனர் சில்ட்ரன் இஸ் லீகல் வேலிடான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நோ, லீகல் வேலிட் கிடையாது. இதே தான் நான் மறுபடியும் கேட்குறேன் இந்த இடத்துல. வெதர் இஃப் எனி லீகல் டிசேபிலிட்டி இன் திஸ் கேஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எஸ், அவங்க மைனராக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய லீகல் டிசேபிலிட்டி அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சட்ட இயலாமைன்னு அர்த்தம். எத்தனை செக்ஷன் இதில் இன்வால்வ் ஆகுது? மொத்தம் 2 செக்ஷன் தான். செக்ஷன் 6, செக்ஷன் 8 மட்டும் இன்வால்வ் ஆகுது லிமிடேஷன் ஆக்ட் 1963 பிரகாரம். ஃபேக்ட் ஆஃப் கேஸ், முதல்ல இந்த செக்ஷனை பார்த்தலாமா? செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 6 லிமிடேஷன் ஆக்ட் 1963 படி பெட்டிஷனர் மைனராக இருந்தால் அல்லது இன்சான் பர்சனாக இருந்தால், பித்து பிடித்த நபர்களாக இருந்தால் அல்லது இடியட்ஸாக இருந்தால், அதாவது திடீர்னு கிளவராக இருப்பாங்க, திடீர்னு கிளவராக இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி சம்பந்தம் இல்லாத பேசுவாங்க, இந்த மாதிரியான நபர்களை இடியட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் லிமிடேஷன் ஆக்ட் வரம்புக்குள் வராதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. லிமிடேஷன் ஆக்ட் அவங்களுக்கு செல்லுபடியே ஆகாது. அவர்களுக்காக எழுதப்பட்டது லிமிடேஷன் ஆக்ட் கிடையாது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. அவர்கள் மேஜர் ஆன பிறகுதான் லிமிடேஷன் ஆக்ட் ஆரம்பிக்கும். அவர்கள் மேஜர் ஆன பிறகோ, இந்த இன்சான் பர்சன் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகோ, அந்த இடியட் பர்சன் நல்ல புத்திசாலித்தனமான நிலைக்கு வந்த பிறகுதான் இந்த லிமிடேஷன் ஆக்ட் ஆரம்பிக்கும். எந்த மாதிரி ஆரம்பிக்கும்? எல்லாருக்கும் கொடுத்தா மாதிரி அந்த 3 வருடங்களோ அல்லது 7 வருடங்களோ அல்லது 12 வருடங்களோ, இந்த மாதிரி. இதை தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 மிக தெளிவாக சொல்லுது. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 6 இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதை சும்மா விட்டுட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா? ஏன் பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களே, அதில் ஏன் நம்ம செக்ஷன் 6 எழுதக்கூடாது? எழுதுங்க, மைனரை எழுதுங்க, இன்சான் பர்சனை எழுதுங்க, இடியட்ஸை எழுதுங்க. எழுதிட்டு அதை அப்படியே ஒரு அரை பக்கத்துக்கு கொண்டு வாங்க. இதுதானே உங்களுடைய டியூட்டி. அங்கே நினைவில் வச்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள். சரி, அடுத்தது பண பரிவர்த்தனை வழக்கு. செக்ஷன் 8 சொல்ற பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. ஒரே நேரத்தில் செக்ஷன் 8 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் 1963 clearly say that ஒரே நேரத்தில் பல லீகல் டிசேபிலிட்டிஸ் இருந்தால், என்னென்னமோ இருக்கு, சம்பந்தம் இல்லாமல் லீகல் டிசேபிலிட்டிஸ் இருந்தால் அவர்களுக்கு 3 வருடம் மட்டும்தான் லிமிடேஷன் பீரியட் கொடுக்கப்படும். தெளிவான டிசேபிலிட்டி இல்லாமல் பல டிசேபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு 3 வருடம் தான் கொடுக்கப்படும். அதையும் நம்ம கண்டோன் பண்ணுற அளவுக்கான வேலைலாம் இதில் பண்ணலான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா டேட் ஆஃப் நாலேஜ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த வழக்கு பற்றி தெரிய வருகிறதோ அல்லது எந்த காலகட்டத்தில் இந்த ப்ராமிசரி நோட்டு பற்றி எனக்கு தெரிய வருகிறதோ அந்த காலகட்டத்தில் இருந்து லிமிடேஷன் ஆக்ட் தொடங்கப்படும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அதுலேருந்து 3 வருட காலங்கள் மணி சூட்டாக இருந்துச்சுன்னா. சரி, உங்களுக்கு அப்படியே லைட்டாக புரிய வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த இடத்துல பாருங்க, பண பரிவர்த்தனை, இது மணி சூட்டு இல்லையா? பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லுஸ்ட்ரேஷனில் பண பரிவர்த்தனை வழக்கு, பணம் கொடுத்த நாளில் இருந்து, இந்த ப்ராமிசரி நாள் என்ன கொடுக்குறாரு, 14/10/2020 இருந்து சரியாக 3 வருட காலம் வரை லிமிடேஷன் இருக்கும். 3 வருடத்திற்கு மேலே ஒரு நாள் போயிடுச்சுன்னா கூட உங்களால் அந்த வழக்கை பதிவு செய்ய முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதன் பிறகு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் நாலேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஃபேக்ட் ஆஃப் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபேக்ட் தெரியுதோ, அதாவது பார்ட் பியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 3 வீடியோவை படிக்கிறீங்க, அதில் தெளிவாக எல்லா செக்ஷன்ஸுக்குமே சொல்லப்பட்டிருக்கு. அதையும் இதையும் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு பெரிய ப்ரீஃபாக ஒரு நோட்ஸை கொடுக்குறீங்க, கேஸ் ஸ்டடி எழுதுறீங்க. அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன். குமரன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஆல் இண்டியா ரெக்கார்டு 1962 சுப்ரீம் கோர்ட் 723 பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிஷனர் மைனராக இருந்தபோது வழக்கு தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டது. சேம் செனாரியோ. அவர் மைனராக இருந்தால் வழக்கு உடனே தொடர முடியவில்லை. அவர் மைனராக இருக்கிறதுனால வழக்கு தொடர முடியாது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இதில் உட்காந்துக்குது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுது? மைனருக்கும் சட்டத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, அவரால் சட்ட வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உரிமை வயதை அடைந்த பிறகு தான் அவரால் சட்டத்திற்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். அது வரைக்கும் அவரை
சட்டம் பாதுகாக்கும், ஆனால் சட்டத்தை வந்து அவர் உபயோகப்படுத்திக்க முடியாது. சிவிலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். பின்னர் அவர் மேஜர் ஆன பிறகு வழக்கு தொடரப்பட்டது. சேம் செனாரியோ, சேமான கான்செப்ட். ஸோ சரியான ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இஷ்யூஸ் இதில் ஃப்ரேம் பண்ணுறாங்க. மைனராக இருக்கும்போது லிமிடேஷன் ஆக்ட் வேலை செய்யுமா, யார் ஆனரபிள் கோர்ட்டு கேட்குது, அல்லது மேஜர் ஆன பிறகு தான் லிமிடேஷன் ஆக்ட் தொடருமா அப்படின்ற மாதிரி 2 இஷ்யூஸ் இந்த கேஸில் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃப்ரேம் பண்ணிட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. செக்ஷன் 6 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் இன் 1963 மைனராக இருந்தால் லிமிடேஷன் ஆக்ட் நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஸோ இந்த ஏ உடைய 2 மைனர்கள் வழக்கு தொடர முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ வெதரில் நீங்கள் தாராளமாக போடலாம் இல்லையா? நான் 4 தான் போட்டிருக்கேன், நீங்கள் 5, 6, 7, 8 வரைக்கும் போடலாம் இல்லையா? போடுங்க, அதுதான் உங்களுடைய டியூட்டியும் கூட. இப்போ பிறகு அவர்கள் மேஜரான பிறகு அந்த நாளில் இருந்து, எந்த நாளில் 18 வயது அவர்கள் தொடுகிறார்களோ அந்த நாளில் இருந்து புதிய லிமிடேஷன் ஆக்ட் அவர்களுக்கு தொடர்கிறது. 3 வருட காலங்கள். மணி சூட்டாக இருந்தால் 3 வருட காலங்கள். இவ்வளவுதான் விஷயம் இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. மேலும் கடைசியாக ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 6 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் மைனர்களுக்கும் லீகல் டிசேபிலிட்டி உடைய நபர்களுக்கும் பாதுகாப்பை அளிக்கிறது. அவங்க எப்போ தெளிவாகிறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு லிமிடேஷனே கிடையாது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்ட் சி அண்ட் பார்ட் டி உங்களுக்கு புரியாத ஒரு இடமா இருக்காதுன்ற நம்பிக்கையோட சாரதி லா ஸ்டடீஸ் இந்த கொஸ்டினை க்ளோஸ் பண்ணிக்குது, இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்குது. நன்றி, வணக்கம்.